ஹாய், வெல்கம் டு இரவி. இன்றைக்கி வந்துட்டு நமக்கு சென்னையிலேருந்து நம்ம கஸ்டமர் வந்துட்டு ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க ரெகுலராக நம்மக்கிட்ட தான் வந்து ஸ்டிச் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எப்போவுமே கொடுத்தா ஒரு 7 ப்ளவுஸ் 8 ப்ளவுஸ் அந்த மாதிரி பல்காக கொடுத்துருவாங்க. இந்த தடவை 9 ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்க. வெறும் ப்ளவுஸ் மட்டும் தான் அனுப்பிச்சிருக்காங்க, சாரீ கிடையாது. அவங்க பாருங்கள், இது உங்களுக்கு ஒரு டிப்ஸ் மாதிரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். அவங்க வந்து இந்த மாதிரி டீட்டெயிலாக வந்து எழுதிடுவாங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ அதை வந்து எழுதிடுவாங்க. அப்புறம் ஒவ்வொரு ப்ளவுஸுக்கும் பார்த்திங்க அப்படின்னா கலர் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை வந்துட்டு இங்கே இது பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இது வந்து டிசைனு, ஸ்லீவுக்கு வர டிசைனு. ஸோ நெக்குக்கு ஏதாவது இருந்தால் அதுவும் வந்துட்டு பின் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ப்ளவுஸுக்குமே எல்லா ப்ளவுஸுக்கும் உங்களுக்கு இங்கே பார்த்திங்கன்னா தெரியும். பார்த்திங்கன்னா இதுக்கு இங்கே இருக்குது, இந்த ப்ளவுஸ்க்கு இங்கே இருக்குது. ஸோ இந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு இப்படி வந்து பிரிண்ட் அவுட் எடுத்து எனக்கு அனுப்பிச்சிருவாங்க. அது போக அவங்களோட ரெக்குவயர்மெண்ட் என்னவோ அதை வந்துட்டு இப்படி தனியாக சம்டைம் எழுதுவாங்க, சம்டைம் அதுலேயே வந்துட்டு எழுதிடுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் எங்களுக்கு கொரியர் அனுப்புகிறீங்க அப்படின்னா, ஒரு வேளை உங்களால் இது பண்ண முடியும், அதே மாதிரி உங்களுக்கே உங்கள் டிசைனை வந்துட்டு செலக்ட் பண்ணி அனுப்ப முடியும் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி அனுப்புகிறீங்க அப்படின்னாலும் ஓகே தான், நமக்கு அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை நீங்கள் வாட்ஸ்அப்பில் சென்ட் பண்ணிவிட்டு உங்களோட டிசைன்ஸை சென்ட் பண்ணிவிட்டு வெறும் ப்ளவுஸ் மட்டும் அனுப்புனீங்கனாலும் ஓகே தான். அது உங்களோட சௌகரியம் தான். அப்புறம் இதில் பாருங்கள், அவங்க சாரீ எதுவுமே வந்து சென்ட் பண்ணலை. ஏன்னா மேக்ஸிமம் சாரீ வந்துட்டு ரன்னிங்கில் தான் ப்ளவுஸ் இருக்காமல் அதை மென்ஷன் பண்ணிட்டாங்க. அதனால் ஒரு வேளை உங்களுக்கு ஏதாவது மெட்டீரியல்ஸ் தேவைப்படுது ஸ்லீவுக்கு பத்தலை, ஏன்னா சில பேட்டர்னுக்கு கிளாத் நமக்கு பத்தாது, இதில் வரதே பத்தாது. அப்படி ஒரு வேளை பத்தாது பட்சத்தில் நீங்கள் வந்து சேம் கலர்லேயே எடுத்துக்கோங்க, கான்ட்ராஸ்ட் போக வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்னா நம்ம சாரீ அனுப்புறப்ப இன்னும் நிறையா அந்த கொரியர் வெயிட்டுக்கு தகுந்த மாதிரி ரேட் ஜாஸ்தி வரும். இன்னொன்று சிலதெல்லாம் ரன்னிங்லேயே தான் இருக்குது அப்படிங்கிறப்ப அதை நம்ம அனுப்புறது வேஸ்ட்டு தான். இந்த மாதிரி அவங்க இந்த தடவை சொல்லிட்டாங்க, எதுக்குமே கான்ட்ராஸ்ட் போக வேண்டாம், செல்ஃப்லேயே வந்துட்டு இது பண்ணிக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கும் எங்ககிட்ட வந்துட்டு ப்ளவுஸ் வந்து கஸ்டமைஸ் பண்ணிக்கணும், என்ன மாதிரியான பேட்டர்னாக இருந்தாலும் சரி, ஆரி ஒர்க்காக இருந்தாலும் சரி, கஸ்டமைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா நீங்களும் இதே மாதிரி கொரியர் பண்ணுங்கள். நீங்கள் எந்த ஊரில் இருந்தீங்கனாலும் ஓகே, அதாவது இந்தியா இல்லாத வெளிநாட்டில் இருக்கீங்க அப்படின்னா கூட நீங்கள் தாராளமாக எங்ககிட்ட சென்ட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்க முடியும். ஸோ அதுக்கான வீடியோ தான் அது. ஒரு ஐடியா, உங்களுக்கு இந்த மாதிரியும் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன ஐடியா, அவ்வளோதான். ஒருவேளை உங்களுக்கு வந்து ப்ளவுஸ் தைக்கணும் அப்படின்னா எனக்கு முன்னாடி வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் வந்துட்டு எனக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா கொரியர் பண்ணுங்கள். டிசைன் நம்ம முடிஞ்ச அளவுக்கு முன்னாடி ஃபைனல் பண்ணிவிட்டு கொரியர் அனுப்புனீங்கனாலும் ஓகே. இல்லை நீங்களே பண்ணிவிடுங்கக்கா, எனக்கு வந்து உங்களோட டிசைன்ஸே பிடிச்சிருக்கு, உங்களோட நீங்கள் பண்ணுற ஒர்க்கெல்லாம் பிடிச்சிருக்கு, நீங்களே டிசைன் பண்ணிடுங்க அப்படின்னாலுமே நாங்களே பண்ணி கொடுத்துருவோம். ஸோ அப்படி இருந்தாலுமே நீங்கள் வாட்ஸ்அப்பில் காண்டாக்ட் பண்ணி உங்களோட டீட்டெயில்ஸ் என்னவோ ரெக்குயர்மெண்ட் என்னவோ அது எல்லாத்தையும் நீங்கள் சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கொரியர் சென்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை எங்கிட்ட நீங்கள் காண்டாக்ட் பண்ணணும் அப்படின்னா கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரில் காண்டாக்ட் பண்ணுங்கள்.